கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவேல் 2 அதிகாரம் 28 வாக்கியம் சொல்கிறது, உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இந்த அன்பான சமுத்திர வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு சவால் நிறைந்த ஒரு உலகமாய் காணப்படுகிறது. காலங்கள் கடந்து மிகவும் தரமற்ற தூய்மையில்லாத ஒரு உலகத்தில் தள்ளப்பட்டுள்ளோம். நம்முடைய பிள்ளைகள் இந்த சூழ்நிலையில் இவர்களை ஒரு நாட்டின் நல்ல பிரஜைகளாக உருவாக்குவதும் நித்திய வாழ்விற்கு ஆயத்தப்படுத்துவதும் சவால் நிறைந்த வேலையாகும். இப்பணியில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், போதகர்கள் இணைந்து விழிப்புடன் செயல்பட்டால்தான் இவர்களை நித்தியத்திற்கென்றும் தரிசனங்களை காணவும் ஆயத்தப்படுத்த முடியும். நல்ல குணங்களை இவர்களுக்கு கற்றுக் கொடுக்க சிறந்த உபகரணம் மற்றவர்களின் வாழ்க்கை. இந்த மாதிரி காட்டிலும் நமது சொந்த உதாரணமே சால சிறந்தது. இளைஞர்களை செய்ய சொல்வதற்கும் நம் சொந்த வாழ்க்கையில் நாம் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கும் பட்சத்தில் நமது ஆலோசனைகள் அவர்களால் தள்ளப்படுகிறது. அவர் சிறந்த முன்மாதிரியை கற்றுக் கொடுப்பவரிடம் எதிர்பார்க்கிறார்கள். எனவே முன்மாதிரியாய் இருங்கள், மாதிரியாய் இரு. நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்திலே எழுதுகிறார் 2:7. இந்த உலகத்திலே தொலைக்காட்சி பெட்டி, இணையதளம், கைபேசி என்ற விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும், குடிகார பெற்றோர்கள், பிரிந்து போன குடும்பம், பிள்ளைகளோடு நேரம் செலவிடாத பெற்றோர்கள் என பலதரப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இளைஞர்கள் ஒருவித மன அழுத்தத்தோடு தான் வாழ்கின்றனர். அவர்களுக்கு அத்தியாவசியமான தேவை ஊக்கமான அன்பு. அதை சற்று அதிகமாகவே காண்பிக்க வேண்டும். கொஞ்சம் புன்முறுவல், நன்றியுணர்வை வெளிப்படுத்துதல், உற்சாகப்படுத்துதல், சிறிய அன்பின் பரிசை வழங்குதல். இந்த சமுதாயத்தில் பெரிய மாறுதல்களை காணலாம். எல்லாவற்றிலும் மேலாக ஒருவர் ஊக்கமான அன்புள்ளா இருங்கள். பேதுருவிலே நாம் வாசிக்கிறோம் 4:8. சரியான நேரத்தில் கொடுத்த சரியான ஆலோசனைகள் எத்தனையோ இளைஞர்கள் நேர் வழியில் நடத்தியுள்ளது. மிக ஜபத்துடன் விழிப்புடன் செல்லும் நல்ல ஆலோசனைகள் வழிவிலகும் இளைஞர்களுக்கு மிக மிக அவசியம். தரமான ஆலோசனைகள் கொடுக்க ஆட்கள் குறைவு. ஜபத்துடன் இவைகளை செய்து நாமும் நித்தியத்துக்கென்று ஆயத்தப்படுத்துவோம். நமது இளைஞர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பான வாலிபர்களே, உங்களை தேவனத்தில் ஒப்புக்கொடுங்கள். இன்றைய வாலிபர் உலகம் சீரற்று தெளிவில்லாத எண்ணங்கள், திருட்டு, கொலை, கொள்ளை, பாலின பிரச்சனைகள், தோல்விகளை கண்டு அச்சம், வேலையில்லா திண்டாட்டம், குறைந்த வருமானம், குடும்பத்தில் குழப்பம், எல்லாவற்றிற்கும் சாத்தான் உங்களை வழிமாற்றி அமைத்து செல்லலாம். ஆனால் இயேசு ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். சரியான பாதையை நடத்துவார். அந்த பாதையிலே நடக்க பிரயாசப்படுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.